எத்தனையோ மிருகங்கள் இருக்குது. ஆனா, நம்ம நாய மட்டும் ஏன் மனிதர்களின் நண்பன் அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா, நாய்ங்க தான் நம்மள விரும்பி ஏத்துக்கிட்ட ஒரு மிருகம். மிச்சவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, மாடு, கோழி எல்லாத்தையும் மனிதர்கள் வந்து அவங்க சுயநலத்துக்காக அத வந்து பழக்கப்படுத்துனாங்க. ஆனா, நாய் மட்டும் நம்மள விரும்பி ஓநாயிலேருந்து நம்மள விரும்பி நாய் வந்து நம்மள வந்து நண்பனா ஏத்துக்கிச்சு. இப்ப நான் சொல்லப் போற கதைய கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்மையா புரிய வரும். ஒரு வீட்ல வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய வந்து அவங்க வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு அந்த குழந்தைய கொண்டு வந்ததுலேருந்து, அவங்க வீட்டு நாய் அந்த குழந்தையவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எப்பவும் பார்த்தாலும் அந்த குழந்தை கூடயே தான் இருந்துச்சு. அந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பா, அம்மா வந்து தூங்குனாங்க. அப்போ வந்து நாய் பயங்கரமா குலைச்சிச்சு. "ஏன்டா இப்படி குலைக்குது?" அப்படின்னு அவங்க வந்து எந்திச்சு பார்த்தாங்க. பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து மூச்சுத் திணறல் ஏற்பட்டுச்சு. அத வந்து அந்த நாய் கரெக்ட்டா அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு முதல்லயே அத கண்டுபிடிச்சிருச்சு. அதனால தான் அந்த குழந்தைய விட்டு நவராம இருந்துச்சு. ஸோ, அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா, அம்மா வந்து காப்பாத்த முடிஞ்சுச்சு. இது நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இந்த மாரி பல சம்பவங்கள் இருக்குது. நாய் வந்து மனிதன வந்து காப்பாத்துன விஷயம். அதனால தான் நாய வந்து நம்ம நண்பன்னு சொல்றோம்.